ஆண்டவரே, யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினதை போல கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை, God's armyயின் எல்லைகளை பெரிதாக்க போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே. ஹல்லேலூயா. சைக்கிள் ஓட்ட தெரியாத ஆண் மகனுக்கு இன்னைக்கு பிரதி சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்க போறார். 24ஆம் ஆண்டு முழுமையா பார்த்தது சொல்றேன். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது வெக்கப்பட்டு போறதில்லை, அவர் கைவிட மாட்டார். 25 அதை முழுமையா பார்க்க போறோம். ஹலோ சர்ச், பிரைஸ் தி லார்ட். சத்தம் பத்தல, பிரைஸ் தி லார்ட். இது எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்களா? அசச்சு சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட். ஜூரி, என்ன யோசிச்சிட்டே இருக்க நீ? இல்லக்கா, எனக்கு இத பாக்கும்போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா இது நம்மளோட ட்ரீம் இல்லையா? நம்ம இந்த மாதிரி ஒரு புது சர்ச்ல, அதுவும் ஒரு நியூ இயர் நைட்டு நம்ம இப்படி வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து ஆராதிக்க போறோம்னு நினைக்கும் போது இல்ல, அப்படியே எனக்கு ஒரு கூஸ்பம் மொமெண்டா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா எங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்ல புல்லரிக்கிற தருணமாக இருக்கிறது. ஸோ இந்த வேலையும் அது ஒரு பாடலா பாடி நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எல்லாருக்கும் எஸ், என் மைண்ட்ல இருக்கிற பாட்டு தான் நீங்களும் பாட போறீங்க. ஆமா, எல்லாருக்கும் தெரிந்த பாடலா சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடுவோம். ரெடி? 1 2 3 கோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். அக்கா அக்கா ஒரே நிமிஷம் அக்கா, இந்த இடம் பார்க்கும்போது எல்லாருக்கும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. கை தூக்கி காமிங்க பாப்போம். ஒரே ஒரு தடவை நம்ம சத்தமா தேங்க் யூ ஜீசஸ் சொல்லிரலாமா? ரெடி? ரெடி? 1 2 3 கோ. தேங்க் யூ ஜீசஸ். என்னங்க சத்தமே பத்தல, அவ்வளவுதான் உங்க உற்சாகமா? எங்க எல்லாரும் உங்க லெஃப்ட்ல பார்த்து தேங்க் யூ ஜீசஸ் சொல்லுங்க பாப்போம். தேங்க் யூ ஜீசஸ். உங்க ரைட்ல பார்த்து சொல்லுங்க பாப்போம். தேங்க் யூ ஜீசஸ். கடைசியா மேல பார்த்து கையை உயர்த்தி சொல்லிருங்க பாப்போம். தேங்க் யூ ஜீசஸ். எஸ். ஸோ இந்த வேலையிலும் வந்து நம்ம வந்து ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போறோம். ஸோ முதலாவது கூட கண்களை மூடி நம்ம எல்லாம் நம்மளை அர்ப்பணித்து ஒரு விசையாக செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா நன்றி தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த தருணத்திலையும் எங்களுக்கு இந்த இடத்தை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் நான் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்க எல்லாரையும் நீங்கள் அபிஷேகம் ஆட்கொள்ளுங்க. உம்முடைய சித்தம் அது என்னவோ அது இங்கே நிறைவேற போகிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இத்தனை இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்க இவாஞ்சலிஸ்ட் ஆல்பர்ட் சாலமன் அண்ட் அவங்க வைஃப் சிஸ்டர் பிந்து சாலமன் அண்ட் அவங்க சன் கூட வந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக உற்சாகமா ஒரு தடவை கை தட்டலாமா? இவங்களை பற்றி நம்ம விசேஷமாக கண்டிப்பாக சொல்லணும். நம்ம காட்ஸ் ஆர்மி சர்ச் வந்து மினிஸ்ட்ரியாக ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மளோட ஜேர்னியில் வந்து ஒரு பெரிய பங்கை வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாரிஸ் கேம்பஸில் நம்மளோட 3rd இயர் வந்து சர்ச்சாக நம்ம வந்து YMCA பாரிஸில் வந்து நடத்தினோம். ஸோ அந்த ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவாஞ்சலிஸ்ட் ஆல்பர்ட் சாலமன் அவர்கள் தான் கெஸ்ட்டாக வந்தாங்க. ஸோ முதலாவது கெஸ்ட்டாக சர்ச்சாக நம்ம நடக்கும் பொழுது பாரிஸ் கேம்பஸில் வந்தது அவங்க தான். ஸோ அதே மாதிரி நம்ம ராயபுரம் கேம்பஸ்ல முதலாவது கெஸ்டாக வந்திருக்கிறதும் அவங்க தான். ஸோ கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? இது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அது அந்த நேரத்தில் கரெக்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அப்படியாக இந்த வேலையில கூட வந்து நம்ம அவங்கள ஹானர் பண்ண போறோம். ஸோ இவங்கள நம்ம கௌரவிக்க போகிறோம் இந்த நேரத்தில். ஸோ அதற்கு நான் பெரிய காவனம் கேம்பஸ் சார்பாக பாஸ்டர் மோசஸையும் அவங்க ஒய்ஃபையும் இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாக வெல்கம் வெல்கம் பிரதர். ஸோ அடுத்ததாக கூட நம்ம மத்தியில் மிஸ்டர் மார்டின் கென்னடி வந்திருக்காங்க. அவங்க YMCA போர்ட் டைரக்டர் அண்ட் சென்ட் மேரி ஸ்கூலோட ஃபவுண்டர். ஸோ அவங்களுக்கு கூட அன்போடு இந்த வேலையில் நாங்கள் காட்ஸ் ஆர்மி சர்ச் வெல்கம் பண்ணுறோம். வி ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் டு கம் டு தி ஸ்டேஜ்.
ஸோ இன்னும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் மோசஸ் ஃப்ரம் மலேசியா. ஸோ அவங்கள நான் வந்து ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன். அண்ட் அவங்கள ஆனர் பண்ணுறதுக்கு ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் ஆப்ரே. கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த தருணத்தில் கூட இத்தனை பேர் வந்து நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஹால் முழுவதும் நிரம்பி இருக்கு. ஸோ கர்த்தருக்கே நன்றி செலுத்த போகிறோம். ஸோ இந்த வேலை கூட நம்மளை வந்து ஆராதனை வேலைக்குள்ள வழி நடத்த ஸ்பெஷல் கெஸ்ட் இஸ் வெயிட்டிங். ஸோ இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணாமல் கரங்களை தட்டி அவரை வெல்கம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டாக்கின நாள் இதை மகிழ்ந்து களி கூறும். This is the day, this is the time God has made. ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய இடத்திற்காக இன்னும் ஒரு விசை கூட தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாய் தலைக்கு மேல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். Mark 7:37 says எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். He had done all things well. பக்கத்துல கை பிடிச்சலும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். சொல்லுவோமே எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். He had done all things well. Amen. அவர் செய்வதில் எந்த குறையும் இல்லை. பெர்ஃபெக்ட்டா செய்கிற ஆண்டவர். ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஆண்டுடைய தீர்மானத்தின்படியாய் இந்த 2024 டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதி இரவு இந்த இடத்துல ஆராதிக்க முடியாது. கர்த்தருடைய தீர்மானத்தின்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகினாலே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். I want to thank my dear friend Pastor Premson and the whole family, the love they have for us. எங்க குடும்பத்தில் வைத்திருக்கிற அன்புக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட are you ready to thank God? ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் ஏராளம் இல்லையா? ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்காக, ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபைகளுக்காக, இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை பாதுகாத்ததுக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நான் எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்லுவதுண்டு. அந்த வசனத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டு துதிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தாவே உங்க வசனத்தின்படி காட்ஸ் ஆர்மி சர்ச்சை நன்றாய் நடத்தினீர். கையை தட்டி காட்ஸ் ஆர்மி சர்ச் இவ்வளவுதானா நன்றாய் நடத்தினார் சொல். நல்ல கையை தட்டி நடத்திட்டு இருக்கிற ஆண்டவர் இப்போ நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனுக்கு ஒரு கை தட்டிடுவோம். ஆமென். இன்னமும் நடத்துவார். 114ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் தேவன். எப்படி நடத்துவாரு? மரண பரியந்தம். ஆமென். நல்ல ஒரு விசை கூட கையை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. ஆமென். எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆராதிப்போம். பிறகு நாம் எழுந்து அவரை ஆராதிக்கலாம். You want to stand? Yes, can stand. ஆமென். கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில நிமிஷங்கள்ல நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆகினாலே let's get ready. ஆமென். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. ஆமென். நம்மை நடத்துகிற தேவன் அவர். பாடலாமா சேர்ந்து? ஆமென். கையை தட்டி. Come on everybody. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் உருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை. நீ நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. தேவன் சொல்லுவ பயமில்லை, 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 பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை, சொல்வோம், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. கரங்களை தட்டி ஆமென். சிறு கூட்டமே, God's Army Church கூடி வந்திருக்கிற சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் துணை நிற்கின்றார். ஆமென் சொல்லாமே. எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும்
ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். சொல்லுங்க ஆமென். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் எல்லாம் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். ஆவியானவர் சொல்லுவோம் பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம்சாவில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. நமக்காக யுத்தம் சொல்லுங்க பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம்சாவில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. Come on, hallelujah. Praise. நமக்காக யுத்தம் செய்ய பயமில்லையே. அப்படியே தலைக்கு மேல கையை தட்டுவோம். பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. ஆமென். பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. ஆமென். நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். 1 2 3 பயமில்லை, பயமில்லையே. நமக்காக பயமில்லை, பயமில்லை. உன் கையில் அழகான ஒரு வார்த்தை. Come on everybody. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக. Come on, one more time. Oh, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்த பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. ஆமென். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். மக்கள் பட்சத்தில் அவர் புதிய காரியத்தை செய்வார். 2025 எல்லாம் புதுசுதான். புதிய காரியங்களை செய்வார், புதிய வழிகளை திறப்பார், அதிசயங்களை காண செய்வார். ஆமென். முந்தினவை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. ஆமென். எல்லாம் ரெடியா? பயமில்லை. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வோம். நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வோம், பயமில்லையே. கரங்களை தட்டி ஆமென். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய மாதத்துக்குள், புதிய ஆண்டுக்குள் நடத்தும் ஆண்டவரே. 2024 மகிமையை பார்த்தேன், உடைய கரத்தை பார்த்தேன். இந்த புதிய ஆண்டு இன்னும் அதிகமாக இந்த மகிமையை பார்க்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நடத்தி ஆண்டவரே. எப்பமா புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்கலாம். கிருபை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீரும். ஆமென். என்னை நடத்தும் கையாசு புது கிருபை. சொல்லுங்க.
கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டுவோம். ஆமென். ஆரம்ப அற்புதமா இருக்கு, முடிவு சம்பூர்ணம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க ஆரம்பமே அற்புதமா இருக்கு. அல்லேலூயா. ஆரம்பம் அற்புதமா தெரியல, ஆரம்பமே மகிமையா இருக்கு. ஒத்துக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமா. வறட்சி செழிப்பாகட்டும் எங்க வாழ்க்கை தேசத்துல. 1 2 3 கிருபை. Come on, church, God's army. கேளுங்கப்பா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். அப்படியே கைகளை தட்டி ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை தான். ஆமென். துன்பத்தை கண்ட பரிசுகளுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தை எங்கெல்லாம் தலை குடிஞ்சு போடணும். ஆண்டவரே 2025 தலை நிமிர்ந்து நடக்க போறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர செய்வார். ஆமென். வெட்கத்திற்கு பதிலாய், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வல்லமா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை. ஓ ஆமென். சரியா? 1 2 3 புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. அதுவோம். புது வேலை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. Come on church. கிருபை தாரும் தேவா. புது வேலை. One more time. புது கிருபை. புது கிருபை தாரும் தேவா. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து உங்க மகிமையை பார்க்க விரும்புகிறோம். கேளுங்க ஜெபம். 1 2 3 புது கிருபை தாரும் தேவா. புது வேலை. Come on, give it a shot. புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தை ஜெயம் எடுக்க. சவால்கள். ஆமென். உலகத்தை ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, எந்த உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நாங்கள். ஆமென். சரியா? 1 2 3 புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. Lord, give me fresh grace. Lord, give me fresh strength, Lord. One more time. Let's ask Him. கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. ஆமென். கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபை என்னை நிரப்பும். இன்னும் ஒரு கவியை பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். பாவியான என்னை இந்த பிள்ளையா மாற்றி ஆண்டவரே, என்னை அடைத்தவர் உண்மையுள்ள தேவன்.
ராஜசாமியை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். இந்த ஊழியத்தில் அழைப்பை தந்தவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். இத்தனை ஆண்டுகள் கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரே. ஹalleluya. சொல்லுங்க, இதுவரை நடத்தின தேவனுக்கு ஹalleluya. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதி. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. Come on church. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. நம்மை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, சொல்லுவோமே. நம்மை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, நீங்க நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். கரங்களை உயர்த்தி அசைத்து ஹalleluya, 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 ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு மிஷனரி சீன தேசத்துக்கு அழைப்பை பெற்று சைனாவில் பெரிய ஒரு ரிவைவல் இந்த ஒரு மிஷனரி மூலியமாய். ஆனால் அவர் வாழ்ந்த ஒரு இடமோ சிறிய ஒரு குடிசையில் இருந்துதான் அவர் வல்லமையான ஊழியத்தை செய்தார். ஹட்சன் டெய்லர் மூலியமாக அநேக மக்கள், சீன மக்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் வீடை சந்திக்க ஒருவர் போன பொழுது சிறிய ஒரு வீடுதான், சிறிய ஒரு அறைதான். அந்த அறையில் ஒரு சிறிய ஒரு பலகை ஒன்று அவருடைய வாலில் தூங்கிட்டு இருந்ததாம். அந்த பலகையில் எழுதியிருந்ததாம் ஒன்றே 2 வார்த்தைகள், எபினேசர் எகோவா ஈரே எழுதியிருந்ததாம். 2 வார்த்தைகள், எபினேசர் எகோவா ஈரே என்று சொல்லி. வந்தவர்கள் கேட்டாலாம் ஹட்சன் டெய்லர் பார்த்து, ஐயா, இந்த சிறிய வீட்டில் இருந்து இவ்வளோ மகிமையான ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்குள்ள இந்த 2 வார்த்தைகள் இருக்கிறதே, இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப ஹட்சன் டெய்லர் சொன்னாராம், இதுவரைக்கும் என் தேவன் எனக்கு உதவி செஞ்சார், எபினேசராய் இருந்ததுக்காக அந்த எபினேசர் இன்னமும் என் ஆண்டவர் யெகோவா ஈரையாய் இருந்து என்னை ஊழியத்தில் நடத்துவார் என்பதற்காக அந்த நாமத்தை நான் வைத்து கையை தட்டி கத்திர மயப்படுத்துங்க. எபினேசராய் இருந்தவர் யெகோவா ஈரையாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். வேதத்திலே 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். I shall yet praise him. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, 2024ல துதித்ததை விட 2025ல நான் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 2024ல ஆராதித்ததை விட இன்னும் ஆராதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. 2024ல வேதத்தை வாசித்து ஜெபித்ததை விட 2025ல இன்னுமாய் கர்த்தரை நெருங்கி கைகளை தட்டி ஆமென். ஓ மை நெஃப்மன், thank you Lord. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் அன்பு கூற, இன்னும் உம்மை நெருங்கி ஜீவிக்க
எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு கூட அப்படியே ஆராதிக்கலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். Everybody church come on. இன்னும் சில நிமிஷங்கள புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆமென். ஆராதிப்பே என் முழு பலத்தோடு with all my strength Lord. ஒருவருக்கே ஆராதனை நல்ல இருதயத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி புதிய ஆண்டுக்குள் ஆராதனையோடு கூட பிரவேசிக்க போகிறோம். வருஷத்தின் துவக்கத்திலிருந்து தாண்டி இறுதி வரைக்கும் இசை வாசிக்கிற வேளையில் within 2 minutes few seconds we are going to enter the new year. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இந்த வருஷத்துல எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சாரு. உன்னை ஆண்டவர் பாதுகாத்தாரு. கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரு. வலுவாமல் பாதுகாத்தாரு. ஜீவனை தந்தாரு. உன் தேவையை சந்திச்சாரு. எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இருதயத்தை உயர்த்தி இயேசுப்பா உமக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி ராஜா. துதிங்க துதிங்க துதிங்க. வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திற. கர்த்தர் நிரப்பட்டும். துதிகளோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளே நாம் காலெடுத்து வைப்போம். ரிபா ஹதரா ஹதரே ரிபா கதரா மஷதரே ரிபா ஹதரே உரமா மமா ஹதரா ஹதரே லி ஹதரா மஷதரே. Glory glory. Oh நீ நல்லவர். நீ நல்லவர். வாக்குமாறாதவர். Oh நன்மை செய்ய ஆண்டவரே வாழ்க்கை நன்மை செய்தவர். நன்மையின் நாயகன் எகவா ஈரே எகவா ரப்பா எகவா நிஷி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீரே. நீர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் எம்மாத்திரம். எங்களை குடும்பம் எம்மாத்திரம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கமோன் கமோன் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவி நிரம்பி ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லா ஆவியில் நிரம்பி கைகளை தட்டி ரிபா காதா ரபா சந்தரா ரபா காதா ரபா. ஆண்டவரே உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்க நடத்தணும். என்னை கரம் பிடித்து நடத்தணும். என் குடும்பத்தை நடத்தணும். எங்க ஊழியத்தை நடத்தணும். ஆண்டவரே பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியினாலே விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே விதைக்கிறவனாலும் நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே
செய்ய போகிறீர், எனக்காக வழக்காட போகிறீர், எனக்காக பரிந்து பேச போகிறீர். சொல்லுவோம். சொல்லுவது வார்த்தை சொன்னா போதும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னா போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. அப்பா, நீர் எங்களை தொடும், எங்களை தொடுவீராக. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலெடுத்து வைத்திருக்கிற எங்களை ஆண்டவரே தொடுவீராக. நீரே போதும் சொல்லுவோமா? நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு போதுமானவர். கை உயர்த்தி சொல்லுங்களேன். நீர் போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா, சிங்கத்தின் பிள்ளையா, என்னை மாற்றி மிகுந்த பலனுக்கு ஏதுவான உன் தைரியத்தை விட்டு விடாமல் சிங்கத்தை போல எழுந்து மகளே. சிங்கத்தின் பிள்ளையா, என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்திட பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. One more time. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கங்கை போல என்னை எழும்பச் நான்கு கழுக போல எழும்பணும். கேளுங்க ஆண்டவரே, கழுக போல நான் எழும்பணும், உயரங்களில் பறக்கணும். ஆண்டவரே, எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, கருத்தெடுத்து இசைக்கருவியாய் பயன்படுத்துங்க. என்னை பார்க்கச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆமென். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கைகளை தட்டி கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி வாயை விரிவாய் திறந்து ஷபலதரந்தன மஹந்தர கபா ரிஹந்தர ஹந்தரே. Oh, we thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் புதிய வாசல்களை
இந்த ஆண்டு நமக்காய் திறப்பா. ஒரு வழி அடைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி கடந்த ஆண்டு நம்ம கண்ணீர் விட்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு சகாயம் கிடைக்கலேன்னு ஒருவேளை கலங்கி தவித்து இருக்கலாம். மழை, நான் உனக்காக புதிய காரியத்தை செய்து புதிய வாசலை உனக்காய் நான் திறக்க இருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். ஒருவனும் அதை அடைப்பதில் கையை தட்டி கத்திர பயன்படுத்துவோம். கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை 5 நிமிடத்தை சொல்ல அப்படியே நின்றவனமாய் ஜெபத்தோடு கேளுங்களேன். இது ஒரு நீண்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் just 5 minutes I want to say. ஏசாயா 61 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இதை தான் உங்களோட பேச சொன்னார். ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்படியே கேளுங்களேன். 61ஆம் அதிகாரம் ஏசாயா 7ஆம் வசனத்தில், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையான பலன் வரும், இலச்சைக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கையை தட்டி ஆமென். கர்த்தர் சொல்றார், உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யோபுவை வாழ்க்கை நாம் யோசிக்கும் போது எத்தனையோ அவமானங்கள், ஒருவேளை நம்ம சரீரத்தின் பலவீனத்தை கூட தாங்கி விடலாம் இல்லைங்களா? சரீரத்தின் பலவீனத்தை கூட தாங்கி விடலாம். ஆனால் நம் வாழ்க்கை தனகுலிஞ்சது, யாருக்கு முன்பாக அவமானப்பட்டது, பிறருடைய சொற்கள் கேட்டு எல்லாரும் பார்க்க தலகுனிஞ்சிருந்ததெல்லாம் தாங்க முடியாத ஒரு காரியம். அவமானங்கள், நிந்தனைகள் இல்லைங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டியும், ஊழியத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், உன் பிள்ளைங்க விஷயத்துல, படிப்பு விஷயத்துல இருந்திருக்கலாம், been ashamed somewhere. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியத்திலும் காட்சாமி சபையிலும் கூட என் ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்க என் ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஆமென். யோபின் வாழ்க்கையில் he lost everything. எத்தனை அவமானங்கள். உத்தமம் உண்மையா நடந்தவன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை கர்த்தர் விடுவிக்கிற ஆண்டவர். உத்தமனும் உண்மையா இருந்த யோபின் வாழ்க்கையில when he lost everything, எல்லாரும் அவனை ஏளனமா பார்த்தாங்க, கிண்டல் செய்திருப்பாங்க. உத்தமமாய் நடந்தானே, உண்மையாய் நடந்தானே. ஆனா அவன் வாழ்க்கையில் வெட்கத்திற்கு பதிலாய் யோபின் வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுல ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த வெட்கத்திற்கு பதிலாய் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களே 3 காரியங்களை கொடுத்து பகிர்ந்து கொள்ள சொன்னாரு. அதுதான் அந்த பாடலுடைய கவியை பண்ண. இன்னைக்கு ஒருவேளை ஒரு 5 minutes உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க. நான் 5 நிமிஷத்தை சொல்லிடுறேன். பிரைஸ்ல பிறகு நாம் அப்படியே நம்முடைய பாஸ்டர் நடத்துவாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, கவனிங்க. 3 காரியங்கள் நம்ம பாடின கவிகள், அதுதான் அந்த பாடலை பாடினது நோக்கம். வெட்கத்திற்கு பதிலாய் என்ன பாடணும் சொல்லுங்க? என்ன பாடணும்? வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டிப்பான நன்மை தாங்க. கண்ணீருக்கு பதிலாய் சொல்லிட்டோம். அப்புறமா அந்த தொடர்ந்து பார்க்கும்போது சவால்கள் சந்தித்திட என்ற ஒரு கவியை பாடணும். இந்த வார்த்தையில், இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில இந்த பாடல் வரிகள் இருந்து அப்படின்னா பாடலுடைய வரிகளை பாடினேன். இன்னைக்கு முதலாவது நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முதல் காரியம் அந்த வெட்கத்திற்கு பதிலாய் என் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தில் ஏசாயா 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஐசியா 36 and verse 8. எசேக்கியா வாழ்க்கையில செய்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 36:8, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறு என்று அசிரிய ராஜாவின் சனகெரிப்பின் தளபதி ரப்சாக்கே என்கிற ஒரு மனுஷன் ஒரு சவால் வைக்கிறான். என் ராஜா கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ராஜாவினுடைய தளபதி சொல்றாரு எசேக்கியாவை பார்த்து, உனக்கு 2000 குதிரைகளை கொடுக்கிறேன்பா, யுத்தத்துக்கு வர ரெடியா? நான் உனக்கு குதிரைகள் தரேன், அந்த குதிரைகளுக்கு அவைகள் மேல் ஏறத்தக்கவனை சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகிய ஆண்டவனோடு சபதம் கூறு. I don't know whether you are following the word. கூனி குறுகி எசேக்கியா நிற்கக்கூடிய ஒரு டைம். நான் உனக்கு குதிரை கொடுக்கிறேன்றான், குதிரை மேலே உட்கார்ந்து ஓட்டக்கூடிய ஆட்கள் இல்லை என்று சொல்லி என்னை இவ்வளவு அவமானப்படுத்துகிறான் ஆண்டவரே. கூனி குறுகி எசேக்கியா நிற்கிறான். இது எப்படி பார்க்கின்ற சொன்னால், சத்துருக்களை கைப்பற்றுவதில் உள்ள ஒரு சவாலை எசேக்கியா சந்திக்கிறான்.
வாழ்க்கையில எதிராளிகள், எதிர்ப்புகள் மத்தியிலே அவைகளெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சமாளிக்க, சத்துருக்களை கைப்பற்றக்கூடிய பிரைஸ் தி லார்ட் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே அதே ஏசாயா 37 அதிகாரத்திலே 6-7 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் ஏசாயாவின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அசீரிய ராஜாவாகிய ஊழியக்காரர் என்னை தூஷித்தும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேங்க. இந்த சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு பல சவால்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் அநேக சவால்கள் வந்து நம்மை பயமுறுத்தலாம், கலங்க செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். இங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னை தூஷித்தும் நீ கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்பத்தக்கதாய் ஆவியை நான் அவன் மேல் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். அப்படி உரைக்கப்பட்ட பொழுதுதான் நடந்த சம்பவம். ஒரே ஒரு தூதனை ஏசாயா 37 அதிகாரத்திலே 36 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் இருந்தார்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எசேக்கியா வெட்கப்பட்டு கூனி கூறியிருக்கிறான். மறந்து விடாதீங்க, வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். இந்த எசேக்கியா ராஜா வெட்கப்பட்டு கூனி கூறியிருந்த வேளையிலே அன்றைக்கு ஒரே ஒரு தூதனை அனுப்பி 180,000 பேரை வெட்டி போடத்தக்கதாய் ஆண்டவர் எசேக்கியாவை தலை நிமிர செய்த ஆண்டவர். உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடச்சக்கதாய் கையை தட்டி ஆமென். என் தேவன் எழுந்தருள சத்துருக்க சிறைக்கப்படுவார்கள். ஏசாயா 41:11-12 நமக்கு தெரியும். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவங்க எப்படி ஆவாங்களாம்? இல் பொருள் ஆவார்கள். இந்த யுத்தம் இரவிலே நடந்தது. காலையிலே பார்க்கும் பொழுது சத்துருக்கள் பிரேதங்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் அப்படியே முடிக்க போறேன். நெகேமியா 4:3 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காரியங்களை கர்த்தர் செய்வார் உங்க வாழ்க்கையில. அடுத்த ஒரு சவால், அலங்கத்தை கட்டுவதிலே உள்ள சவால். அங்கேயும் நெகேமியா என்கிற ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு நேரம். நெகேமியா 4:3 வாசிக்கிறோம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவளை கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். இந்த சவால், the challenge to construct the wall. இன்னைக்கு God's army இன்னைக்கு புதிய ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனையோ சவால்கள் இல்லைங்களா? இந்த ஆண்டவர் பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உண்மையும் உத்தமத்தையும் ஜெபத்தையும் பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஆராதிக்க கிருபை செய்திருக்கிற ஆண்டவர். நாள் ஒன்று வரும், சொந்தமாய் சபையை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் காண செய்வார். இந்த நெகேமியை பார்க்கும் பொழுது அந்த சன்பல்லாத் தொபியா பேசுறாங்க, இவங்க அழகத்தை கட்டுறாங்களா, இவங்க சர்ச்சை கட்டுறாங்களா? இவங்க சர்ச்சை கட்டுனா ஒரு நரி ஏறி போனாது கல்மதில் இடிந்து போகும் என்று சொல்லி மிக கேவலப்படுத்தி நெகேமியா கூனி குறுகி போய் நிற்கும் வேளையில வேதம் சொல்லுகிறது, அதே நெகேமியாவை கொண்டு நெகேமியா 6:15 52 நாட்களிலே within 52 days அந்த சபையை கட்டி எழுப்பி வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனியான பலனை கர்த்தர் கொடுத்தாரே. ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆராதிக்க, அப்படியே எழுப்பிடுவோம். 2 நிமிஷம் தான் என் நேரம் முடியும். 2 நிமிஷம் அப்படியே எழுப்பிடுவோம். எங்க கூனி குறுகி போனீங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சி இருந்தீங்களோ, யாரெல்லாம் உங்களை குறிச்சு பேசினாங்களோ, சவாலிட்டாங்களோ, அந்த சவால்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் எப்படி ஒரு கூனியுடைய தலையை கர்த்தர் நிமிர செய்தாரோ, God will straighten you. Amen. Amen சொல்லுங்க. Amen. Amen. Hallelujah. ஆகினாலே இன்னைக்கு சவால்களை சந்தித்திட ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியே டி மைனர். ஆமென் ஆமென். அப்படியே இன்னும் ஒரு விச ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே.
புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்போமா கை உயர்த்தி? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும். பாடுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. கரங்களை உயர்த்தி புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்கலாமே? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும். கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா? ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஒரு 2-3 நிமிஷங்கள் ஆராதிக்கலாமா? என்னை மறவா நினைத்தீரையா, மறவாமல் இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி செஞ்ச தெய்வமே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமாமே? நன்றி நன்றி ஐயா. நானும் என் வீடும் என் வீட்டாரனை சொல்லுவோமே? நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் போயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கையை உயர்த்தி எபினேசரே, 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 ஆழ்வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்த தெய்வம் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா. எல்லா கண்களை மூடி எல்லா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என்னில் அடங்கா
Hallelujah. 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 இந்த புதிய இடத்துல கர்த்தர் நமக்காக புதிய ஆண்டிற்கென்று வைத்திருக்கிற வார்த்தைக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அதிசயம், இந்த பொக்கிஷம், இதற்காக நம்ம முதலாவதாக ஜெபிக்க போறோம், பிரதிஷ்டை பண்ண போறோம். பாருங்க, இது நம்ம யோசிக்காத ஒரு விஷயம். நம்ம இதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. என் கூட இருக்கிற நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். இதுக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல. இது கர்த்தர் நடத்தினார். இந்த இடத்துக்கு நாங்கள் முதல் முறையாக வரும்பொழுது இது வெறும் எம்டி ஷெல். இன்றைக்கு நீங்கள் பார்க்குற எதுவுமே கிடையாது. வெறும் இந்த ஹால் மட்டும்தான் இருந்தது. ஒரு சின்ன ப்ளக் பாயிண்ட் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இதை நடத்தி முடித்திருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா நான் நம்பலை, ஆனால் கர்த்தர் செஞ்சார். இது நடக்கும் என்பதற்கு எந்த விதமான ஒரு தகுதியோ வசதியோ அறிகுறியோ நமக்கு அப்போ இல்லை. ஆனால் இன்றைக்கு இது நடந்திருக்கு என்றால் அது கர்த்தர் செய்தது. இதற்கு பல மனிதர்கள் கர்த்தர் அவங்க உள்ளத்தில் பேசி அவங்களோடு கூட இருந்து அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை யோசிப்பாங்க, நிறைய பெரிய ஆட்களை யோசிப்பாங்க. நானும் கீதாவும் ஒரு பெரிய ஆட்களை தான் யோசித்துருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, புது ஆரம்பத்தை நம்ம காட்சாமி குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்வை முன்னின்று ஆசீர்வதித்து ஜெபிக்க, உண்மையாக சொல்கிறேன், இதுக்கு தகுதியானவர்கள் ஆல்பர்ட் அண்ணனும் பிந்தோக்கவும் தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முழு 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 கர்த்தருடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் 2 பேரும் தயவுசெய்து முன்னாடி வாங்க. இந்த இடத்த, இந்த சபையை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்து ஜெபிச்ச பிறகு தான் கர்த்தரோட வார்த்தைக்குள்ள கடந்து போகிறோம். நம்ம ஒரு நிமிடம் எழுந்து நிற்பலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த புதிய இடத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இதை ஆண்டு பாதத்தில் வைத்து கர்த்தர் இதை ஆஸ்வதிக்கும்படியாய், இந்த நாளின் துவக்கமே இது நம்ம பாடினதை போல அற்பமான ஆரம்பம் இல்லை, ஆரம்பமே சம்பூர்ணத்தை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ God is really pleased with the ministry. ஆண்டுடைய தூதர்கள் சூழ இந்த இடம் தேவ பிரசன்னத்தாலே நிரம்பி இருக்கிறது. ஆகிய நம்முடைய கரங்களை நேராய் நம்முடைய போதகருக்கு நேராகவும் நீட்டி, இந்த குடும்பத்துக்கு நேராக நீட்டி, நமக்கு ஒரு தகப்பனை போல தந்த பாஸ்டருக்காக, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பலவீனங்கள், இந்த பலவீனங்கள் சவால்கள் மத்தியிலும் கூட இன்றைக்கு இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யவும், இந்த நாளில் இந்த ஆராதனையிலே நாம் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாய், தேவ ஜனங்களாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தந்ததற்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஃபார் 2 minutes அப்படியே கரங்களை உயர்த்தி அசைச்சு ஆண்டுடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, இது உங்கள் சுத்த இரக்கம் அப்பா, உங்கள் கிருபை ஆண்டவரே, யாருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தின் கிருபையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. காட்ஸ் ஆர்மிக்கு தந்திருக்கிறீங்களே, உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சிருக்குதே அப்பா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது மாதிரி இன்றைக்கு அருமையான பாஸ்டர் பிரைம்சன் குடும்பத்துக்கும் காட்ஸ் ஆர்மிக்கும், இந்த காட்ஸ் ஆர்மியை சேர்ந்த குடும்பத்தினர் அங்கத்தின் எல்லாருக்கும் உங்க கண்களில் கிருபை கிடைச்சதுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசை கூட அப்பாவுக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அன்பிற்காக, நடத்தலுக்காக நன்றி என்று சொல்லுவோம். தகப்பனே,
நீ தந்த இடத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இதை அபிஷேகிக்க செபிக்கிறோம், நீர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவர் இடத்துல கால் எடுத்து வைத்தது நிமித்தமாய் இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட, இந்த பகுதியில் இருக்க ஜனங்கள் எழுப்புதலை காண, ஜனங்கள் எத்திசையிலும் இந்த இடத்திற்கு கூடி வந்து துதிக்கத்தக்கதாய் இது வெறும் ஆலயமாக மாத்திரமல்ல, இந்த ஆலயத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை நீர் அபிஷேகிக்க நாங்கள் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரு விசையாய் இது நாங்கள் உம்முடைய மகிமைக்காய் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இங்கே வருகிற மக்கள் மகிமையை பார்ப்பார்களாக, தொடுதலை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே வெறும் கைகளோடு கூட அல்ல, அவர்கள் ஆண்டவரை விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில மறுரூபம் அடைந்தவர்களாய் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்திசையிலிருந்து ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. அடுத்த பரிமாணத்துக்கு நீர் கொண்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இடம் கொள்ளாதபடி நீ மக்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே thank you holy spirit hallelujah. நீர் இந்த பகுதிக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். நீ குறித்திருக்கிறதை நிறைவேற்றி இருக்கிறீர். என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அல்ல என்று நாம் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. It is your thought, it is in your thought, it is your plan that we have come here to praise and worship you Lord. இதற்கு காரணமாயிருந்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காக உழைத்த கொடுத்த நடத்தின எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளில் இருந்து இந்த இடத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கேம்பஸ்ல வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் இந்த நாளிலே கேம்பஸ் இன்னும் பல விதத்திலே ஆண்டவரே பல திசைகளை பரவி செல்லத்தக்கதாய் ஆண்டவரே யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினதை போல கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை God's armyயின் எல்லைகளை பெரிதாக்க போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன்னை பெருகவே பெருகச் செய்வேன் என்ற வார்த்தையின்படியாக God says no one can stop God's blessing. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வந்திருக்கிறார். No one can stop it. Hallelujah. No one can stop God's blessing. No one can stop God's promotion. பல உயர்வுகள், praise the Lord, பல உயர்வுகளை கர்த்தர் தரப்போகிறார். இங்க வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பல விதத்திலே நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். அதை உங்களுடைய அதிசயங்களை, தேவன் செய்யும் அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். You will experience heaven on earth says the Lord. நான் இந்த ஊழியத்தில் பிரியமுள்ளவராய் இருக்கிறேன். என் இதயத்துக்கு நெருக்கமான ஒரு ஊழியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கும். உங்கள் கண்கள் தேவ மகிமையை பார்க்கும். உங்கள் செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். உங்கள் நாவுகள் பரிசுத்தத்தை சத்தியத்தை பேசும். ஹல்லேலூயா. இப்பொழுது பார்க்கிறோம் 1000 மடங்கா சுதிக்கவும் இதிலும் மேலானவைகளை காணத்தக்கதாய் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க போகிற கையை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தாவீது வர வர பலத்தரை போல, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல, யோசபாத் வர வர பெரியவனானதை போல கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல ஊழியங்களோடு நல்ல ஐக்கியப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இங்கே இந்த சபை கொண்டு வந்ததுக்கு பல காரணங்களை நான் உணர்கிறேன். He has many reasons for God to move the church from Paris to this Rayabram. அதை வரும் நாட்களிலே உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த மகிமை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. As you've been connected with this ministry, you and your family, your children is going to be blessed. ஊழியத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதை உங்கள் கண்களும் காணும். கர்த்தாவே, நாங்கள் ஒரு விசை கூட இந்த இடத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பெதஸ்தாவாக, ஒரு பெத்தேலாக இந்த இடம் காணப்படத்தக்கதாய், எப்படி பெதஸ்தா குளத்தில் வந்தவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, இந்த இடத்துல வருகிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஒருவரும் ஆண்டவரே பலவீனத்தோடு போகக்கூடாது. Let them experience the divine healing Lord.
Let them experience divine deliverance, Lord. Hallelujah. ஜெபங்கள் கேட்கப்படட்டும். இந்த ஸ்தலத்தில் எடுக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். Yes, Father, we thank you. நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் அருமையான பாஸ்டரையும் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீகீதா ஸ்ரீ ஆஸ்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காடு சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாம் உங்கள் கரங்களை நேராக பாஸ்டருக்கு நேரம். ஆண்டவரே, எங்கள் பாஸ்டரை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. எங்கள் பாஸ்டரை ஆசுவதிங்க, பாஸ்டர் குடும்பத்தை ஆசுவதிங்க, நல்ல சுகம் பலந்தாங்க, தீர்க்காயுசை தாங்க. வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை தருவென்று சொல்லி, அவர் தேங்க்யூ, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அப்படினால் கையை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? சத்தியத்தில் மெய்க்கத்தக்கதாய், ஓ சத்தியத்தில் வழி நடத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த மெய்ப்பனுக்காய் கையை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். திருக்கரத்தில் ஒப்படுக்கிறோம். தொடர்ந்து முடிய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து மீதியான ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரோட தீர்க்க தரிசன வார்த்தை 2025க்கு கர்த்தர் வச்சிருக்கிற ப்ராமிஸ் வேர்ட், அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும் உற்சாகமா எப்படி ஆர்ப்பரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஆர்ப்பரிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இப்பொழுது நம் கண்கள் முன்னே. எல்லாரும் சத்தமா வாசிப்போமா? ஏசாயா, உற்சாகம் பத்தல. ஏசாயா 30ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனம்? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும், ஒரு சின்ன கரெக்ஷனோட வாசிக்க போறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்ம பேரை சொல்ல போறோம். ஓகே ஓகே, ரெடியா? ரெடியா? பிரேம்சனாகிய நான் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே. ஹல்லேலூயா. இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய குட்டி சவர் என்ன? உங்களுடைய குட்டி சவர் என்ன? குட்டி சவர்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சவர் மேல எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதை எங்கேயா பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி படத்தை? இந்த குட்டி சவர் என்று சொல்லி பேர் வந்ததுக்கான ஒரு காரணம் இதுதான். பாருங்க, அந்த நாட்களில் அந்த ஊர் பக்கத்தில் இப்படியாக சில செவுரு இருக்கும். ஊர் எல்லையில் இருக்கும், இல்லாட்டி அங்கேயாவது உடஞ்ச செவர் இருக்கும், கோயில் செவர் உடஞ்சிருக்கும். நாங்கள் படித்த காலேஜில் இப்படி ஒரு செவர் இருந்தது. எப்படி ஒரு ஆச்சரியம்னு எங்களுக்கு தெரியல. காலேஜுக்குள்ளே இப்படி ஒரு குட்டி செவரே இருந்தது, உடஞ்ச ஒரு செவர். பாதி நேரம் அதில் தான் உட்காந்து நாங்கள் வெட்டி கதை பேசியிருக்கிறோம். உலகத்தை மாற்றக்கூடிய கதைகள்லாம் பேசியிருக்கிறோம், மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அது இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அந்த குட்டி சவர் நேரத்துக்காக அதிகமாக காத்துட்டுலாம் இருப்போம். ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த குட்டி சவர்கள் உட்காந்து பேசின எந்த ஒரு வார்த்தை கூட பிரயோஜனமாக இல்லை, ஞாபகமும் இல்லை. குட்டி சவர் என்று சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களில் இல்லை பல சமயங்களில் நம்ம தேடுகிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு பாதுகாப்பின் இடம். அந்த பாதுகாப்பின் இடம் சில சமயத்தில் நம்மளோட பணமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சில மருத்துவ காரியங்கள் வசதிகளாக இருக்கலாம், சில உலக ஞானிகளோட கருத்துக்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில குட்டி சுவர்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும்போது இந்த குட்டி சுவர்களை தேடும். அது ஒரு ரிமோட்டாக கூட இருக்கலாம், அது ஒரு ஓடிடி சேனலாக இருக்கலாம், ஒரு இன்டர்நெட் சைட்டாக இருக்கலாம்.
ஆனால் நம்ம இந்த குட்டி சுவர்களை தேடுவோம். இந்த குட்டி சுவர்களை போய் உக்காந்துட்டா, இதில் சேர்ந்துட்டா, இதில் போய் நம்ம இணைஞ்சிட்டா அந்த நேரத்திற்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கலாம், இல்லாட்டி அதுலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த புதிய வருடத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, 2024 தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி பல குட்டி சுவர்களில் உட்காந்து நம் நேரங்களில் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பதில் தேடி இருக்கிறோம். கர்த்தரே கர்த்தரே என்று சொன்ன நம்மளே பல நேரங்களில் இந்த குட்டி சுவர்களை சார்ந்திருந்திருக்கிறோம். And when you look back, you will realize, when you think about it, you will know that அந்த குட்டி சுவர் மொமெண்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருந்திருக்கு. ஒன்று அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கு, இல்லாட்டி அது பல கிலோமீட்டர் நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிருக்கு, நம்ம வாழ்க்கையை சிதைச்சிருக்கு. கர்த்தர் வைத்திருந்த அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை 2024 நம்ம வாழ முடியாமல் சிதைச்சிருக்கு. பல பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பல மனிதர்கள், பல சூழ்நிலை, பல காரியங்கள், whatever it is, உங்களுக்கு தெரியும் அது எந்தெந்த காரியங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காரியங்கள்னால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கு. அதை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க, அதை சார்ந்து இருந்திருக்கீங்க, அதற்கு சில சமயத்தில் அடிமையாக கூட இருந்திருக்கிறீங்க. ஆனால் அது உங்களோட 2024 பல நாட்களில் நேரங்களில் கர்த்தர் வைத்த இந்த ஆசீர்வாதங்களை தேடி இருக்கு. கர்த்தர் எனக்கு உணர்த்தினது, எனக்கு என்னோட கூட பேசினது, எனக்கு என் தலைமையில் அடித்து என் கூட பேசினது. 2024 இப்படி நீ உட்காந்து இந்த குட்டி சுவர்களை உடைச்செறிஞ்சிட்டு 2025 முழுசா நான் பேசுறது கேள் என்று சொல்லியிருக்கிறாரு, என் சத்தத்தை கேள் என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன் காதுகள் இல்லை, என்னுடைய அந்த சத்தம் கேட்கும், இதுவே வழி என்கிற சத்தம் கேட்கும். வலது போகிறோமா இழந்து போகிறோமா நீ சாயும் பொழுது ஒவ்வொரு செகண்டும் நீ அடுத்தது என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பேசணும், யாரை பார்க்கணும், எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யணும், வாழ்க்கையின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பணத்தின் காரியங்கள், உன்னுடைய சரீரத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னிடத்தில் பேச ஆயத்தமாக இருக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீ என்னை நோக்கி பார், என் சத்தத்தை கேளு. எவ்வளோ விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் இல்லை? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன காட் சமிட் சர்ச்சோட ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆக்டிவிட்டி. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியை நமக்கென்று செய்வதற்கு, நமக்கு உதவி செய்கிறதற்காக பிரதீஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வாங்க. ஒரு சைக்கிளோட வந்திருக்கிறாரியா நம்ம மத்தியில். அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு இங்கே சைக்கிள் ஓட்ட தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு இது புது இடத்த திறந்ததுனால ஒரு ஆஃபர். இங்கே இருக்கிற யாராவது ஒரே ஒரு ஆண் மகனுக்கு, சைக்கிள் ஓட்ட தெரியாத ஆண் மகனுக்கு இன்னைக்கு பிரதி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறாரு. யாருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமோ உடனே கை தூக்குங்க பார்க்கலாம். ஐயா, நல்ல ஓட்ட கற்றுக் கொடுப்பாரியா? யாரும் இல்லையா வாலண்டியர்? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுறது யாரும் இல்லையாங்க? வாங்க பாஸ்டர் திலக், எல்லாரும் கரங்களை தட்டுங்க. நல்ல சத்தம். இவ்வளோதான் உங்கள் ஆர்வம். என்னுடைய மச்சான் திலக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ இப்போ பிரதீஷ் அவருக்கு சைக்கிள் ஓட்ட கற்று தர போகிறாரு. கற்றுத்தாங்க. ஆல் யோர்ஸ். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. உட்கார். பெடல் மேலே, இதுதான் பெடல். அந்த பெடல் மேலே அப்படியே மெரிங்க. டிவியை தாண்டி மெரிங்க. போங்க. ரைட் சைட் சாயிருங்க. லெஃப்ட். கை தட்ட மாட்டீங்களா? கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. பெடலில் கால் மேலே தூக்கிட்டு கால் அப்படி போட்டு ரெண்டு காலும் பெடலில் வைக்கணும். ஆகட்டும். லெஃப்டில் சாயிருங்க பாருங்க. ரைட்டு. என் பையன் இருக்கான். ஓகே, ரொம்ப லெஃப்டில் சாயிருங்க. ஓகே, இன்னும் ஒரு ரவுண்டு, கடைசி ரவுண்டு. எல்லாருக்கும் உற்சாகமாக கை தட்டுவீங்களா? உங்களுக்கு இந்த ரவுண்டு திலக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணணும். எல்லாரும் கை தட்டுவீங்களா? ஓகே, லெட்ஸ் see.
வாங்க. எஸ் திலக், யூ கேன். ரைட்ல சாயாம, ரைட்ல சாயாம. லெஃப்ட்ல, ரைட்ல சாயிரீங்க. லெஃப்ட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் பண்ணு, ஸ்ட்ரைட் பண்ணு. சூப்பர். எல்லாரும் கரம் தட்டுங்க, கரம் தட்டுங்க, கரம் தட்டுங்க, கரம் தட்டுங்க. திலக்கு சைக்கிள் ஓட்டும் பொழுது பின்னாடி இருந்து பிரதீஷ் ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருந்தாரு. என்ன சொன்னாரு? டிவி இருக்கு பார்த்து போங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தெளிவான டைரக்ஷன் கொடுப்பேன். வழி இதுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வழி இதுவே. திஸ் இஸ் த வே என்று சொல்வார். See, when God gives us direction, it is not haphazard. அது இப்படி அப்படின்னு அல்ல, நீ எப்படியா போப்பா, அப்படி போப்பா, இப்படி போய் பாருப்பா, அப்பெல்லாம் கிடையாது. இப்படி போப்பா என்று சொல்வார். இப்படி தான் போகணும் என்று சொல்வார். இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர். என்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அது சரியாக எப்படி நமக்கு சொல்லணுமோ அப்படி சொல்லுகிற தேவன் நம் தேவன். அடுத்தது என்ன சொன்னாரு? நிறைய பேர் சொன்னீங்க லெஃப்ட் ரைட்டு. எப்படி? லெஃப்ட் சாயும்போது ரைட்டு சாயும்போது, ரைட்டு சாயிங்க பார்த்துக்கோங்க சொல்லும் போது அவருக்கு உடனே ஒரு அலர்ட் வருது. ஓ, நம்ம ஒரு சைடு புதுசாக சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு எப்பொழுதுமே இந்த சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இருக்காது பாருங்க. எந்த சைடு சாயிரோம்லாம் தெரியாது, அதனால கீழே விழுந்துருவாங்க. ஒரு பாடி ஒரு சைடு அப்படியே பேலன்ஸ் வெயிட் இழுக்க ஆரம்பிக்கும் பாருங்க. ஆனால் இவர் கரெக்டாக சொல்கிறார், லெஃப்ட் சைடு சாரிங்க. ஓகே, லெஃப்ட் சைடு வெயிட் ஜாஸ்தியாக போகுதுன்னு உடனே ப்ராப்ளி வில் அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராமிஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிற சில வெயிட்டு, தேவையில்லாத வெயிட்டு, தவறான டைரக்ஷனில் நம்ம சாயும் பொழுது God will guide us correctly. அவ்வளோதானா சந்தோஷம்? அவ்வளோதானா சந்தோஷம்? கடைசியாக திலக்குக்கு எங்கேருந்து சத்தம் வருது? எங்கேருந்து சத்தம் வருது? பின்னால் இருந்து சத்தம் வருது. You know, this is very powerful. சைக்கிள் ஓட்டும் பொழுது சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறவர் முன்னாடி நின்றுட்டுப்பா பின்னாடி வாப்பான்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தா அவருக்கு தைரியம் இருக்காது, அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அவருக்கு கரேஜ் இருக்காது. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் அவரை தெளிவாக, நான் உன்னை கைப்பிடிச்சு முன்னாடி கூட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ உன்னுடைய பலத்தினால, நான் உனக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸ்னால, நான் உனக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீ வேகமாக முன்னேறி போனோம், நான் உன் பின்னாலே உனக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வருஷம் இட்ஸ் நாட் அபவுட் பீங் லேசி. கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறேன், நான் பண்ணியிருக்கிறேன். இந்த தவிர சோம்பேறியாருது. கர்த்தர் எல்லாம் செஞ்சிருவார். கர்த்தர் இந்த வருஷம் முதல்ல இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கும் பொழுது வந்து சந்தோஷமா அதுக்காக காத்திருந்து, கர்த்தர் உனக்கு இதை செய்ய, கர்த்தர் உனக்கு அதை செய்ய. எஸ், கர்த்தர் நமக்கு செய்ய தான் போறாரு. அவர் அன்பான பிதா தான், அதனால நம்ம கிட்ட சொல்றாரு இந்த வார்த்தைகள்லாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம சோம்பேறியாடுறோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற அப்படி இல்லை, உனக்கு நான் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள்ல நீ இறங்கி போகணும், செய்யணும். சும்மா நின்றுட்டு இருக்க கூடாது. இந்த வருஷம் அப்படிப்பட்ட வருஷமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, ரிசோர்சஸ் கொடுத்திருக்கிறாரு, படிப்பு கொடுத்திருக்கிறாரு, வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனிதர்கள் கொடுத்திருக்கிறாரு, ஊழியங்கள் ஊழிய ஸ்தலங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நான் பயன்படுத்தணும், சோம்பேறியா உட்காரக்கூடாது, முன்னாடி போனோம். கர்த்தர் எப்படி எனக்கு உதவி செய்வார்? என் பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பார், ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பார். லெஃப்ட் ரைட்டு இதுதான் வழி என்று சொல்லி தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்க தான் போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் எல்லாரும் சந்தோஷமா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்காக நன்றியோட ஒரு விஷயம் எல்லாரும் சந்தோஷமா, சந்தோஷம் பத்தலையே, சந்தோஷம் பத்தலையே. கர்த்தர் எப்படி நம்மளை நடத்த போறார் இந்த வருஷம்? இந்த வருஷம் எப்படி நடத்த போறாரு சொல்லுங்க? காட்சாமி குடும்பத்தினரே கர்த்தர் எப்படி நடத்த போறாரு? எப்படி வழி இதுதான் என்று சொல்லி தெளிவாக பேச போறாரா இல்லையா? நம்புறீங்களா? அப்புறம் என்ன செய்ய போறாரு? சைடு, எந்த சைடு சாயிரும் என்று சொல்லி தெளிவாக உணர்த்தி கலெக்ட் பண்ணி நடத்த போறாரா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? கர்த்தர் எப்படி பேச போறாரு?
நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நம்ம ஓட ஓட ஆலோசனை கொடுத்து ஓடணும், ஓட ஓட ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நம்ம ஒரு உற்சாகத்தோட ஆரம்பிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த இயர் பிகினிங்கில் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறோம் அந்த இயருக்கு. ஆனால் அந்த இயர்க்குள்ளே கடந்து போன பிறகு விழுந்துடுறோம். இப்போ நான் உங்களை கேட்டேன்னா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டேன்னா, போன வருஷம் நம்ம இதே மாதிரி வந்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், சில பேருக்கு மறந்துருக்கலாம். சில பேர் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தர் பேசின காரியங்களை நோட் பண்ணி வச்சிருக்கலாம். சிலர் அதை பின்பற்றிக்கலாம். ஆனால் பல பேர் அதை மறந்துருப்போம், பின்பற்றி கூட மாட்டோம். What was the use of that promised word that God has been giving us every year beginning? ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலும் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்திற்கான அர்த்தம் என்ன? புக் மார்க்கா பைபிளில் வச்சுக்கிறது. அப்பப்போ ஒரு சோகம் இருக்கும்போது அந்த அந்த புக் மார்க் அப்படியே ஆண்டவரே. We are also idolizing these stickers, these bookmarks or these photos. இந்த படங்களை நாம் ஒரு சிலையாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்களை கர்த்தர் உண்மையாகவே அவருடைய பிள்ளைகள் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம ஞாபகத்தில் வைத்து அதை முழுமையாக உணர்ந்து அதை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது தான் அதோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பின்பற்றினால் உண்மையாகவே ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகவே உயிரோட கூட ஜீவனுள்ள வார்த்தையாக நம் வாழ்க்கையில் கிரியேட் செய்கிறது. ஆனால் அதை நம்ம மறக்கணும், அதை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடாது, சோம்பேறித்தனமாக அதை விட்டு விட வேண்டும். இப்படியாக ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படி கேட்டுட்டு கை தட்டிட்டு போயிடணும், அதோட அதை தூக்கி எங்கேயாவது ஓரமாக வச்சணும், அப்படி மாட்டி வச்சிடணும் படமா என்று சொல்லி பிசாசு இதை மறக்கடிக்க பல காரியங்களை செய்யறான். இன்னைக்கு வேகமாக ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறேன். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க இந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 30:21. இதோடைய பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது இந்த யூதா மக்களுக்கு, இந்த கிளான் ஆஃப் ஜூடாக்கு ஏசாயா சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிற, கர்த்தர் ஏசாயா மூலமா தீர்க்கதரிசி மூலமா பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்றால், இந்த மக்களுக்கு, இந்த யூத கிளானுக்கு அசிரியன் எம்பையர் மூலமாக பயங்கர பிரச்சனை, எதிரி அவங்கள தாக்கி கொண்டிருந்தாங்க, பயம் பொருத்தி கொண்டிருந்தாங்க. அதனால இவங்க பயந்து போய் என்ன செய்றாங்க, எகிப்தியரோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறார்கள். குட்டி சுவர். எப்படி இந்த எதிரி அசிரியன் எம்பையர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, அசிரியன் எம்பையர்ன்ற எதிரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த யூத மக்கள் என்ன செய்றாங்க, யாரோட கூட்டணி வச்சுக்கிறாங்க? யாரோட? எகிப்தியரோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. குட்டி சவர். எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் அல்ல? எகிப்தியர் அடிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். இன்றைக்கும் இப்படி பல எகிப்தியர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க, குட்டி சுவர்களாக. நம்ம குட்டி சுவர் என்று சொல்லி நமக்கு அது விடுதலை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், பதில் கொடுக்கும் என்று சொல்லி இந்த குட்டி சுவர்களில் போய் நம்ம உட்கார்றோம், கூட்டணி வைத்துக் கொள்கிறோம். ஆனால் கடைசியில் நம்மளை குட்டி சுவராக தான் மாற்றி விடுகிறது. 2024 அப்படி பல குட்டி சுவர்களை பார்த்துட்டோம், பல குட்டி சுவர்களை பார்த்துட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தெளிவாக பேசினார் அவரோட மக்களுக்கு. எப்படி இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறாரோ அப்படி. ஆனால் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி 3 காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2025 நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, வேகமாக முடிக்க போகிறேன். 2025
இப்படிப்பட்ட குட்டி சவர்களோடு நம்ம கூட்டணி வைக்காமல் இருக்கிறதற்கு இந்த எகிப்தியர் அவர்கள் அடிமைப்படுத்துகிறதற்கு கையாள்கிற சில முறைமைகளை உங்களுக்கு காண்பிக்க போறேன். I'm going to show you the ways which the Egyptians enslave அவங்க எகிப்தியர்கள் அடிமைப்படுத்துகிறதற்கு கையாள்கிற சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். முதல் காரியம் என்னது? கீழே இருக்குது வாசிங்க. கீழே இருக்குது. நோ, கேட்கல சத்தமா. நோ வைக்கோல். எல்லாரும் கரங்களை இப்படி காட்டி சொல்லுங்க. நோ வைக்கோல் பட் அதே செங்கல். சொல்லுங்க. நோ வைக்கோல் பட் அதே செங்கல். நோ வைக்கோல் பட் அதே செங்கல். என்னது இது? வாசிப்போமா வேகமா? யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். மோசே என்ன பண்றாரு? அந்த ராஜா கிட்ட போய், பார்வோன் ராஜா கிட்ட போயிட்டு சொல்றாரு, என் மக்களை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்சம் பிரேக் கொடுங்க. அவங்கள நான் இப்படி வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் இப்படியாக ஒரு பலியிட வேண்டியது இருக்கு, அந்த பலியிட்டு விட்டு நான் திரும்பி கூப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்றாரு. இப்போ இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாரு? உடனே அவர் இந்த பீப்புள், இவங்க இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்று சொல்லி சில அதிகாரிகளை வச்சிருக்கிறார். அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, இல்லை இவங்களை இப்படி சும்மா விட்டா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க போயிட்டு இது பண்ணிட்டு வரேன் அது பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், இவங்க இந்த செங்கல் செய்கிற இந்த பணியை கொடுத்துருக்குறாங்க இந்த மக்களுக்கு, இந்த அடிமைகளாக வைத்திருந்த பீப்புளுக்கு செங்கல் செய்கிற பணியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு? இவர் சொல்கிறாரு, அந்த செங்கல் செய்யும் பொழுது அதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் இந்த வைக்கோல். ஏன் அந்த வைக்கோலை பயன்படுத்துவாங்கன்னா, அந்த வைக்கோலோடு கூட அந்த மண்ணை, அந்த நதி, அந்த நைல் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்து அதை இப்படியாக அந்த தண்ணியோடு பிசைஞ்சு அந்த பேஸ்ட் ஆக்கி அதில் இந்த வைக்கோலை வச்சு அதோடு கூட சேர்ந்து அந்த சூளையில் போடும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த வைக்கோல் ரொம்ப முக்கியம், அந்த வைக்கோல் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த வைக்கோல் இவங்களுக்கு ஒரு மூலப்பொருளாக அவங்களுக்கு இருக்கும், அதை எடுத்து தான் இவங்க செய்வாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த வைக்கோல் இவங்களுக்கு கொடுக்காத, அவங்களே போயிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கட்டும், தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த செங்கலை செய்யட்டும். இப்போ இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்? நேரம் அதிகமாகும், டயர்ட் ஆவாங்க. எப்போதும் செய்யற அளவுக்கு செங்கல் செய்ய முடியாது. ஆனா அங்கதான் இவர் ராஜா சொல்றாரு, செக் வைக்கிறாரு, அதே அளவு செங்கல் செய்யணும்னா அதே அளவு செங்கல் செய்யணும் என்று சொல்ற. எகிப்தியரோட ஒரு பயங்கரமான ட்ரிக் இது. எகிப்தியர் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கும் அந்த எகிப்தியன் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறான் நம்ம வாழ்க்கையில். இந்த பிசாசு இதை தான் செய்கிறான் நம்ம வாழ்க்கையில். என்ன தெரியுமா செய்யலாம்? கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்யணும். எல்லாருக்கும் இன்னைக்கு பண தேவை அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் உலகத்தில் சில காரியங்கள், அங்கீகாரங்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. பேசிக் நெசசிட்டிஸ் இருக்கு, பிள்ளைகளின் படிப்பு இருக்கிறது, நம்ம உணவு முறைகள் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறது. மனுஷனோட அடிப்படை தேவைகள் அது அப்படியே தான் இருக்குது, இல்லாட்டி இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற அந்த வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்ஃப்ளேஷன் என்று சொல்கிறாங்க, ரிசெஷன் என்று சொல்கிறாங்க, ருப்பி வேல்யூ என்று சொல்கிறாங்க. மனுஷன் வேலை செய்கிற நேரங்களை அதிகரிக்கிறாங்க, பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அதே சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்குது, அதே மருத்துவ வசதி தேவைப்படுது, எல்லாமே அதே தேவைப்படுது, இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அதற்காக வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது. முதலாவது காரியம், கிறிஸ்துவர்களாகிய நாம் வெறும் வாயால பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, வைராக்கியமாய் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் சலுகைகளுக்காக
வாய்ப்புகளுக்காக உலகம் அதை எப்படியாவது குறைக்க பார்க்கும். அதுதான் எகிப்தியனோட ட்ரிக்கு, டெக்னிக்கு. அவன் இதெல்லாம் செய்வான். ஏன் தெரியுமா? நம்ம அடிமையா வைக்கிறதுக்கு, அந்த குட்டி சுவர்ல உக்காந்துட்டே இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்வான். வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்குறது தவறுனா தவறு தான். ஐயா, நீங்க உங்க சொந்த சகோதரன் சகோதரி கிட்ட பேச முடியாம இருந்தீங்கன்னா, சொத்து சண்டைனால பேச முடியாம இருந்தீங்கன்னா அது தவறு தான். உலகத்தின் சலுகைக்காக, உலகத்தின் உங்களுக்கு வேண்டிய அந்த பொருட்களுக்காக, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்காக இஃப் யூ ஆர் கோனா காம்ப்ரமைஸ், நீங்க இப்படியாக உங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த புதிய வருஷத்துல வைராக்கியமா முடிவெடுங்க. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுன்றோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்யணுன்ற, ஆண்டவர் எதை செய்யணும், அதுக்கு முதல்ல ஆண்டோட வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கணும். தைரியமா போய் செய்வோம். சாப்பாடு இல்லையா, பரவாயில்லையா? எத்தனையோ மிஷனரிமார்கள் அவர்களுடைய தேசங்களை, அவர்களுடைய வசதிகளை விட்டு, அவங்களுடைய சொத்துக்களை விற்று, அவங்க கடல் கடந்து கப்பலில் ஏறி ஊர் பேர் தெரியாத இந்த இந்திய தேசத்தில் வந்து இறங்கி பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிக்கையிடுவதற்காக. அதனால தான் இன்றைக்கு நமக்கு இந்த ஆசீர்வாதம். நாம் ஒரு சின்ன தியாகத்தை செய்ய முடியாது. ஏசப்பா அப்படியே நம்மளை கைவிட்டுருவாரு. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. வசனத்தின்படி வாழ்வேன், பேசுவேன்லாம் அப்புறம், ஃபர்ஸ்ட் வாழ்வேன். ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு உலகத்தில் இப்படி உங்களுக்கு ஆசை காட்டி, கொஞ்சம் வசதி காமிச்சு, உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியத்தை காமிச்சு, உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்க உங்களை தடுக்க பிசாசு வந்தான் என்றால் எதிர்த்து நில்லுங்க. முடியாது என்று சொல்லுங்க. வசனத்தின்படி வாழ்வேன். சலுகைகளை இழந்தாலும் பரவாயில்ல, வசனத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லுங்க. அதில் ஒரு விஷயம், இது சின்ன விஷயம் தானே என்று ஒன்றா நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் எல்லாவற்றிலும் உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. வசனத்திலேருந்து விலகி போயிடுவீங்க. குட்டிச்சவர்லேயே மொத்தமாக உட்காந்துருவீங்க. தயவுசெய்து தவற செய்யாதீங்க. நான் ஒரு சாட்சியோட அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தது, அதை பண்ணால் இன்னும் சௌகரியங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணலை. வந்தால் வரட்டும், கர்த்தர் வச்சிருந்தா கொடுக்கட்டும். ஆண்டவர் தெளிவாக உணர்த்திட்டார். 31 டிசம்பர் அன்னைக்கு முழுமையாக சொன்னா இல்லையா, முழுமையாக நிறைவடைந்த சபையில் நின்று ஆராதிப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அப்படி ஆராதிக்கிறோமா இல்லையா? கர்த்தர் செஞ்சார். காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அந்த ஜெனரேஷனாக இருப்போம். நம்ம வைராக்கியமாக முடிவெடுப்போம். வசனத்திற்கு புறம்பாக ஒரு காரியம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி. அடுத்தது வாசிங்க. பித்தோம் ராம்சேஸ் அப்படின்னா என்னது? வாசிங்க. யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பாருங்க, இவர்கள் மேல விசாரணைக்காரர்களை வைத்திருக்கிறாங்களா? யாரு? விசாரணைக்காரர்கள். அதாவது இந்த இந்த இஸ்ரவேல் மக்களை அவங்கள இப்படியாக அடிமைப்படுத்தி அவர்களை இப்படியாக ஒடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு விசாரணைக்காரர், இன்னொரு கூட்டத்துக்கு இன்னொரு விசாரணைக்காரர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு விசாரணைக்காரன்னு சொல்லி அவங்களுக்கு டீம் லீடர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த எகிப்தியர் ஒரு டீம் லீடராக விசாரணைக்காரன்ற பேர்ல இவங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தி எப்படிலாம் அடிமைப்படுத்துறது என்று சொல்லி திட்டம் தீட்டி பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க. சரி, இந்த விசாரணைக்காரர்கள் என்ன வேலைக்காக இவர்களை அடிமைப்படுத்தி இவங்களை இப்படி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி வேலை செய்ய வச்சுட்டு இருந்தாங்க? பித்தோம் ராம்சேஸ் என்கிற 2 இடம். இங்க என்ன கட்டுறாங்க இவங்க? இந்த 2 இடத்துல என்ன கட்டுறாங்க? பண்டக சாலைகளை கட்டுறாங்க.
எகிப்தோட பண்டகசாலைனா அந்த காலத்தில் பெரிய பெரிய ஸ்டோர் ஹவுசஸ் என்று சொல்லுகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த நாட்டுடைய வளத்தை குறிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது ஸ்டோர் ஹவுசஸ். களஞ்சியங்களுக்கு நிகரானது, அவங்களோட களஞ்சியங்களுக்கு நிகரானது. அங்கே தான் எல்லா பண்டகத்தையும் கொண்டு வைப்பாங்க, அதுல தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய செல்வத்தையும் வளத்தையும் குறிக்கும். இந்த எகிப்தியருடைய களஞ்சியங்களை கட்டுறதுக்கு என்று சொல்லி இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களை இப்படி துன்புறுத்தி பயன்படுத்தி இருந்தாங்க. அதை செய்யும்படியாக இவர்கள் மேல விசாரணைக்காரர்களை வச்சிருக்கிறாங்க. So they were committed to these விசாரணைக்காரர்கள். அதாவது இவர்கள் இந்த விசாரணைக்காரர்களுக்கு ஒற்றி உறவாடுகிற கீழ்ப்படுகிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுதான் கேட்கணும், வேற எதுவுமே செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எகிப்தியன் இன்றைக்கும் இப்படியாக நம்ம வாழ்க்கையில் சில விசாரணைக்காரர்களை வச்சிருக்கிறான். நண்பர்கள் என்ற பேரில், நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் பீப்புள் என்கிற பேரில், நமக்கு இருக்கிற சில குழுக்கள் என்கிற பேரில், நமக்கு இருக்கிற சில இன்டர்நெட் மூலமாக கிடைக்கிற சில நட்பு என்கிற பேரில், பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் என்கிற பேரில் சில விசாரணைக்காரர்களை இன்றைக்கும் வச்சிருக்கிறான். நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? அவங்களோடு நம்ம எப்படி நட்பில் வந்தோன்னா, ஏதாவது ஒரு காரியம் அட்ராக்ட் ஆகி நான் நட்பில் வந்திருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நட்பில் வந்துட்டோம் நம்ம. ஆனால் இன்றைக்கு அந்த நட்பும் அந்த குழுக்களும் அந்த சர்க்கிளும் நம்ம என்ன செய்கிறது, அவர்களுடைய களஞ்சியங்களை கட்டுறதுக்கு, பண்டகசாலையை கட்டுறதுக்கு நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. You understand what I'm saying? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு ஜஸ்ட் ஹாய், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணத்திற்காக, ஒரு ரீசன், ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்கான ஒரு நட்பாக கூட ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது என்ன செஞ்சிருச்சு, உங்களை அடிமைப்படுத்தி அவர்களோட பண்டகசாலை கட்ட பயன்படுத்திட்டு இருக்கு, தவறான விஷயத்திற்கு பயன்படுத்திருக்கு, உலகத்தின் காரியத்திற்கு பயன்படுத்திட்டு இருக்கு. இந்த குட்டி சவறு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருந்த பல ஆசீர்வாதங்களை போன வருஷத்தில் திருடி இருக்கு, இந்த வருஷம் திருட காத்துட்டு இருக்கு. தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தயவு செய்து வெளியே வாங்க. பெரிய ஃபஸ்ட்டு எதிரி அதுதான். நாட்டுக்கு சுத்தமாக தேவையில்லாத, ஒரு மனுஷனுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத பாதி விஷயத்தை, பாதி நேரத்தை வீணடிக்கிறது இந்த வாட்ஸ்அப் குரூப் தான். தயவு செய்து ஃபஸ்ட்டு அதுலேருந்துலாம் வெளியே வாங்க. எதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ அதுலேருந்து வெளியே வாங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இப்படிப்பட்ட பல எகிப்தியர்கள் இருக்கிறாங்க. இல்லை, அது நல்ல விஷயங்களும் இருக்குது, அதன் மூலமாக எகிப்தியர்கள் இருக்கிறாங்க. அதில் எங்கே நேரம் செலவழிக்கிறீங்க? இந்த ஸ்னாப் சாட்டுன்னும் பொழுது சின்ன பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக சிரிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஏன் பொக்கிஷன்னா, அதில் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணாது, அது தானாக கொஞ்ச நேரத்தில் மறைச்சிரும். அதனால் வசதியாக இருக்காது. நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய குட்டி சவறது, நம்மளை குட்டி சவராக்கிற காரியம். தயவு செய்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு, குரூப்ஸு, சாட்ஸு இதை கட் பண்ணுங்கள். அடுத்தது, தேவையில்லாத இந்த நட்பு மனிதர்கள் இருப்பாங்க தெரியுமா, அதை கட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம், இது தேவையில்லாத நட்பு மனிதர்கள்னு? அவங்க கூட நீங்கள் அதிகமாக பேசுகிற ஒரு வழக்கம் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் உட்காந்து, ஒரு நாள் உட்காந்து கொஞ்சம் எழுதுங்க. இந்த ரொம்ப நெருங்கின நண்பர்கிட்ட இன்றைக்கி 2 ஹவர் பேசினேன், அந்த 2 ஹவரில் பிரயோஜனமான விஷயம் எவ்வளோ பேசினேன், கொஞ்சம் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் எது நீங்கள் வேண்டிய ஆணி, எது அங்கே இருக்க வேண்டிய ஆணி என்று சொல்லி.
தயவு செய்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த புது வருஷத்தில் கட் பண்ணுங்கயா. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. பல தேவையில்லாத மெசேஜஸ் நமக்கு வரும், ஃபார்வர்டாக வரும், இல்லாட்டி நேரடியாக வரும். அதுக்கெல்லாம் நம்ம நேரம் செலவழிக்கக்கூடாது. குறை சொல்லுவாங்க நிறைய பேர். அதுவும் நீங்கள் கர்த்தரோட காரியத்தை செய்கிறீங்கன்னா உங்களை எப்படியாவது சிக்க வைக்கிறதுக்கே எகிப்து நாங்கள் வந்து வருவோம். ஏதாவது ஒரு மெசேஜை உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னே அனுப்புவாங்க. எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கெல்லாம் பதில் கொடுக்காதீங்க. யாரோ ஒருத்தரோட பண்டக சாலையை கட்டுறதுக்கு கர்த்தர் நம்ம இங்கே வைக்கல. கர்த்தர் நமக்கென்று சொல்லி ஒரு பெரிய ஆலயத்தை, பல ஆலயங்களை, பல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டியது இருக்கிறது. காட்சாமி சர்ச் 2030 100 சபைகள் ஸ்தாபிக்க வேண்டியது இருக்கு. பயங்கர வேலை இருக்கு, டைம் இல்லை. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இந்த சபை இன்றைக்கு இப்படியாக ஒரு ஆகாய 2:9 சொல்றது போல முந்தின ஆலயத்தோடு இந்த பிந்தின ஆலயம் இவ்வளோ மகிமை அழகாக இருக்கிறது என்றால் அதற்கு என்னோடு கூட நின்று உழைத்த, ஓடின, தியாகமாய் ஊழியம் செய்த, நேரத்தை வீணடிக்காம ஃபுல் டைம் இதுக்காக செய்த இந்த சர்ச் லீடர்ஸ் காரணம். அப்படிப்பட்ட பல லீடர்ஸ் தேவை கர்த்தருக்காக ஓடுறதுக்கு. தயவு செய்து உங்கள் நேரத்தை தேவையில்லாத நபர்களோட, தேவையில்லாத சர்க்கிளோட இந்த 2025 வேஸ்ட் பண்ணாதீங்க. God has got lot of important things that He wants to do through us. Amen. கடைசியாக மனையின் மேல் முடிவு அப்படின்னா வாசிப்போமா? யாத்ராகமம் 1:15-16. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அடுத்தது இவர் செஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல். இவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனம் இப்படியாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்களையா. யோசேப்பு அவர் வந்த பிறகு அந்த ஜனம் அங்கே எகிப்தில் அப்படியாக அவர்கள் பெருகினார்கள். ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் யோசேப்பின் காலங்களுக்கு அப்புறம் இந்த புதுசாக வந்த பார்வோன் ராஜாக்கு தெரியல இவங்களை பற்றி, இந்த பேக்ரவுண்டு லெகசிலாம் தெரியல. ஆனால் பார்க்குறா, திடீர்னு பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவருக்கு பயம் வருது. அவர் ஆளுங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவங்க இப்படி வளர்ந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம எதிரியோடு கூட இவங்க சேர்ந்துட்டு நம்மளுக்கு எதிராகவே வருவாங்க, அதனால் இவங்க எல்லாரையும் அழிச்சிடலாம் என்று சொல்கிறார். எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி தான் இவர் பல டெக்னிக் போட்டார். அதில் தான் நம்ம சிலதெல்லாம் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு டெக்னிக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சார். குறிப்பாக இந்த ஆண் பிள்ளைகளை, ஏன்னா அவங்க தான் எதிரியோடு சேர்ந்து இவங்களுக்கு எதிராக நிற்க முடியும்ல. அதனால் என்ன பண்ணார், ஆண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிட்வைஃப் என்று சொல்லுவாங்க. 2 பேர் சொல்கிறாங்க. என்ன பேர்? ராஜா கூப்பிட்டு சொல்கிறார், இந்த எபிரேய இந்த மிட்வைஃப் கிட்ட, அதாவது பிரசவத்திற்கு உதவி செய்வாங்க, பிரசவம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த எபிரேய அந்த பெண்களை கூப்பிட்டு இப்படியாக சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, அது ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா பிறக்கும் பொழுது அந்த டெலிவரி ஸ்டூல், அந்த பிரசவத்திற்கென்று சொல்லி அந்த மனை இருக்கும் இல்லையா, அது மேலே உட்காந்து அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது அது ஆண் குழந்தை என்று தெரிஞ்சால் அங்கேயே கொலை பண்ணிட்டே என்று சொல்லி இவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாரு இந்த பெண்களுக்கு. இந்த பெண்கள் கர்த்தருக்கு பயந்த பெண்கள் என்பதனால அவங்க கொலை செய்யலை. ராஜா கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, என்னன்னா இவ்வளோ குழந்தை இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், இந்த எகிப்தியனுடைய இன்னொரு பெரிய ட்ரிக் என்ன தெரியுமா? எப்படி நம்மளை விளைவிப்பான் தெரியுமா? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தாளந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்த முடியாதபடிக்கு நம்மளை தடுப்பான். சோர்வுகளை கொடுப்பான், பலவீனத்தை கொடுப்பான்.
நம்ம நினைப்போம் இன்னைக்கு கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தர் கொடுத்துருக்கிற எனக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகளை, கர்த்தர் கொடுத்துருக்கிற தாளந்துகளை, கர்த்தர் கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸ் கர்த்தருக்காக நான் பயன்படுத்தணும் என்று சொல்லி முடிவு செய்வோம். நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் மேபி பாஸ்டர் ஆக முடியாது, காட்சாமியில் யாரை பார்த்தாலும் பாஸ்டர் ஆகிடுவாங்க, அதனால் நான் சைட் போக மாட்டேன், ஆனால் நான் ஓரமாக நின்று சைடில் நின்று ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நான் பண்ணணும்னு நினச்சி நான் முடிவெடுக்கிறேன். ஆனால் செய்யணும்னு நினச்சாலே ஏதாவது வந்துடுது. ஏதாவது ஒரு பாட்டு பண்ணுச்சா தொண்டை கட்டிக்குது. கர்த்தருக்காக ஏதோ ஒரு வசனம் எழுதி அதுலேருந்து ஒரு 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 பிரசங்கம் எழுதணும்னு நினச்சா நெகசுத்தி வந்துடுது. நான் இன்னைக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு கிளம்பும் தான் என் பொண்டாட்டி இன்னைக்கு காலைல சண்டை போடுறாங்க. ஏதாவது கர்த்தருக்காக சில தாளந்துகளை பயன்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது தான் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும்யா. நான் சொல்கிறேன், இங்கே வந்து நிற்கிறதுக்குள்ள புது வருஷத்துக்கு போமான்னு ஆயிடுச்சுனுங்க. வச்சு செஞ்சான், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சும் செஞ்சுட்டான். தெரியாமல் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு 24 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யாருக்கு? அந்த முட்டாள் பிசாசுக்கு. 2000 வருஷத்தில் ஆரம்பிச்சுது நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்லேருந்து. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என் கூட. ஆனால் முட்டாள் திரும்பியும் அதே தான் செஞ்சிட்ருக்கிறான். அவன் என்னைக்கெல்லாம் என்னை வச்சு செய்கிறானோ அன்றைக்கெல்லாம் கர்த்தர் என்னை வச்சு அவனை நல்லா செய்வார். ஒரு வாரம் படுக்க வச்சாயா. இன்னைக்கு கூட இந்த ஆராதனையில் வந்து நிற்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு வீட்டில் அவ்வளோ சுகவீனம். என் பையனை ஹாஸ்பிட்டலில் ஈவினிங் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கான், என் பையனும் என் மனைவியும். இங்கே வந்து நிற்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் 24 வருஷம் என்னோடய ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். அவன் எவ்வளோ அடிக்கிறானோ அதுக்கு அவனுக்கு திரும்ப 2 மடங்கு அடிய கர்த்தரை மூலமாக கொடுத்து தான் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது, நான் நிற்கிற ஆண்டவரை, நான் செய்கிற ஆண்டவரை, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரை. அவன் என்ன கொடுத்தாலும் திரும்பி அதுக்கு பதிலாக 2 மடங்கு வந்து நிற்ப ஆண்டவர் என்று சொல்வது. கர்த்தர் அப்படிப்பட்ட வைராக்கிய வீரர்களை இந்த வருஷம் எதிர்பார்க்கிறார். எனக்கு வந்து இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் குறிப்பாக ஊழியத்தில் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்கன்னா பிடிக்காது. ஏதாவது ஒரு ஊழியத்தின் காரியம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னா, இல்லை எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் எனக்கு கொஞ்சம் குள்ளம் கம்மியாக இருக்குது, எனக்கு தலையில் முடி கிடையாது, எனக்கு தலையில் நிறைய முடி இருக்குது, இப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்கள நான் ஒதுக்கி வச்சிருவேன். ஏன்னா ஆண்டவருக்காக ஓடுறதுக்கு ஆயத்தமாக நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியமான ஆட்கள் இந்த வருஷம் தேவை. 2025 அப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. அப்படி இருக்கிறவங்க போதும். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, 100 சபைகளை ஸ்தாபிப்போம். பாவத்தில் விழுந்திருக்கிறேன், சுகவீனத்தில் விழுந்திருக்கிறேன், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கிறேன். நான் தைரியமாக எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு நிற்கிறேன். ஏசப்பாக்காக நான் நிற்பேன், என்ன ஆனாலும் நிற்பேன். இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த அந்த நாளில் இப்படி தான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ரத்த சாட்சியாக மறிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எதற்கு பயப்படுவேன்? நான் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்காக நிற்க போகிறேன், கர்த்தருக்காக ஓட போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த தேவனுடைய பணியில், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சபைகள் ஸ்தாபிக்கிற பணியில் கூட எந்தவித எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஆண்டவருக்காக ஓடுவேன்னு, இவங்க அடிச்சிட்டாங்க அவங்க அடிச்சிட்டாங்கன்னு அழுகிற குழந்தைகளாக இல்லை, கர்த்தருக்காக யார் எப்படி இருந்தாலும் சரி நான் நிற்பேன் என்று சொல்லி நிற்கிற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் அதற்கு ஆயத்தமா? நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்களா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை மனையிலேயே முடிச்சிருவான். ஆனால் கர்த்தர் மனையை தாண்டி, நதியை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி, கொலையை தாண்டி, பாவத்தை தாண்டி, ஓடி ஒளிந்திருந்த நாட்களை தாண்டி, ஆடு மேய்த்த நாட்களை தாண்டி கர்த்தர் ஒரு தலைவராக மோசேவை மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அப்படி மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் பாவீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் தப்பு குறைவுகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கென்று நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும்.
நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு பேச வராது, என்னோட கேவலமாக யாராலையும் பேச முடியாது. ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தருக்காக எவ்வளோ நேரம்னாலும் பேச நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு பாட வராது, என்னோட கேவலமாக யாராலும் பாட முடியாது. ஆனால் போன வருஷம் என்னது அது நம்மளால் முடியாது, கர்த்தருக்காக ஒன்று முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லி அதையும் பண்ணியாச்சு. நான் தைரியமாக சொல்கிறேன், முடியாது என்பது ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற நேரங்களில், தாளந்துகளை, வாய்ப்புகளை வீணடிக்கக்கூடாது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமான 2025 அப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த எகிப்தியனோட டெக்னிக், இந்த பழைய டெக்னிக்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. அவன் அடுத்த வாட்டி வந்தால் சொல்லி எல்லாம் எனக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டாங்க, 1ஆம் தேதி எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லுங்க. நான் ரெடியாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஓட ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க இப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தைரியத்தில் இதை பேசுகிற பிரேம்சன்? நான் ஏசாயா 30:21 தைரியத்தில் பேசுகிறேன். ஏன்னா என் அப்பா என் பின்னாடி வராரு, என் அப்பா என் பின்னாலே இருக்க போறாரு. லெஃப்ட் ரைட்டு சாயும் போது என்னை தாங்கி பிடிச்சு என்னை வழி நடத்த போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். லெஃப்ட் ரைட் எல்லாரும் ஒரு விசை, எல்லாரும் ஒரு விசை. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் சாயும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க போறாரு, வழி நடத்த போறாரு, ஆலோசனை கொடுக்க போறாரு, வழி இதுவே என்று சொல்ல போறாரு. இதுல தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெளிவாக உணர்த்த போறாரு. 2025 is going to be a year. 2025 is going to be a year when you're going to see, feel, hear God completely. மனுஷங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழுமையாக அவரை நம்பிடுங்க, சார்ந்துருங்க. அவர் நம்மை கைவிட மாட்டாரு, அவர் கைவிட மாட்டாரு. நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். இத்தனை வருஷம், 24 வருஷம், 24ஆம் ஆண்டு முழுமையா பார்த்தது சொல்றேன். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போறதில்லை, அவர் கைவிட மாட்டாரு. 25 அது முழுமையா பார்க்க போறோம். நீங்க என்ன பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஐ நோ வருஷம் மாறுறதுனால, கேலண்டர் மாறுறதுனால சூழ்நிலைகள் மாற போறதில்லை, சுகவீனங்கள் மாற போறதில்லை, பிரச்சனை மாற போறதில்லை. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பீ தி சேம். பட் யூ நோ வாட், காட்ஸ் ப்ராமிஸ் டு அஸ், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் புதிதாக இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. 2025க்குள்ள தைரியமாக முன்னேறி போகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தான் சுவிசேஷத்தை சொல்லணும். இதுக்காக ஒருத்தரை கூட்டு வர மாட்டாங்க. நீங்க கூட்டத்தை கூட்டலான்னு